பாகிஸ்தான பதற வைக்கிற மாரி நம்மளுடைய இந்திய ராணுவம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆப்பரேஷன் சிந்தூர். மே 7, 8ல பார்த்தீங்கன்னா, சிவிலியன் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் இந்திய ராணுவமும் போர்க்கால ஒத்திகையில் ஈடுபடும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. பொதுவாவே போர்க்கால ஒத்திகைக்கு அப்புறம் 2, 3 நாள் கழிச்சு தான் ஆக்சுவல் போர் ஸ்டார்ட் ஆகும். அதே போல தான் பாகிஸ்தானும் நம்மளோட இன்னும் 2, 3 நாளுக்கு அப்புறம் நம்ம மீது இந்தியா தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு எண்ணியிருந்த நிலையில, போர்க்கால ஒத்திகைக்கு முன்னாடியே நம்மளுடைய ராணுவம் சாதுரியமா நேத்து நைட்டு பாகிஸ்தானுக்குள்ள உள்ள புகுந்து, பாகிஸ்தான்லயும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லயும் முகாமிட்டிருந்த 9 முகாம்ல தங்கியிருந்த 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிங்க மேல பாம்பு போட்டு கொண்டிருக்காங்க. அதே சமயம் பாகிஸ்தான் ராணுவத்து மேலயும், பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மேலயும் எந்த ஒரு பாம்பும் போடல அப்படின்னு நம்மளுடைய இந்திய ராணுவம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பகல்காம் அட்டாக்கு பிறகு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்மளுடைய மோடி அரசும் நம்மளுடைய ராணுவம் சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே போல நேற்று நைட்டு நம்மளுடைய ராணுவம் குறி வச்சது போல பிசுறு தட்டாம சம்பவம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த பாகிஸ்தான் அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத அடுத்தது ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றாங்க. அதே சமயம் நம்மளுடைய முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கு. இதை பிரதமர் மோடி உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. பகல்காம் அட்டாக்கு சிறப்பான சம்பவம் செஞ்ச நம்மளுடைய மோடி அரசுக்கும் நம்மளுடைய ராணுவத்துக்கும் பிக் சல்யூட்.